தங்கையின் கேள்வி நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்களாகி உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம மத்தியில நம்ம கூட பேசுறதுக்காக ஜீவாக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரேஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, இப்பயும் வாலிபர்கள் சார்பாக ஒரு சில கொஸ்டின்ஸ் அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம்க்கா. ஓகே பிரேஸ். அக்கா, நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, ச்சே பைபிள் படிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கே, ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கே, எல்லா நேரமும் இந்த பைபிள் படிக்கவும் ஜெபம் பண்ணவும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குதேக்கா, சில நேரங்களில் பாவக்கா மாதிரி கசக்குதே, அம்மா அப்பா ஃபோர்ஸ் தான் பண்ணுறாங்க, நீ காலையில் பைபிள் படிச்சே ஆகணும், நீ நைட்டு தூங்கும்போது ஜெபம் பண்ணி பைபிள் வாசி படி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் செய்ய வைக்கிறாங்களே தவிர எங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்கக்கா. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரேஸ், அம்மா அப்பா சொல்றதுக்காக பைபிள் வாசிக்கிற வாலிபர்கள் நிறைய இருக்கிறாங்க. ரெண்டாவது, சர்ச்சுக்கு போறாங்க, அம்மா அப்பா ஊழியம் செய்கிறாங்க, அதனால நம்ம பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம எதை செஞ்சாலும் ஆசையாக செய்யணும். இப்போ அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ பேசணும் அப்படின்னு சொன்னால், உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, உனக்கு அவளை நான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆசையாக உங்கள்கிட்ட பேசுவோம்ல, டைம் போகிறதே தெரியாது. அதே போல் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பண்ணுவோம், ஏன்னா அது நமக்கு பிடிச்சு பண்ணுறோம். அதே போல் பைபிள் வாசிக்கிறத, ப்ரேயர் பண்ணுறத நம்ம பிடிச்சு செய்யணும் பிரேஸ். பிடிக்கணும்னா ஏசப்பா மேலே ஒரு அன்பு. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஏசப்பா என் கூட பேச போகிறாங்க, இன்னைக்கு அவர் எப்படி பேச போகிறாரு, அதை நான் ஏசப்பா பேசுகிறத நான் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசையோட பைபிள் வாசித்தோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரேஸ். அதே போல் ஜெபிக்கிறதும் அப்படிதான். நான் இப்போ ஜெபம் பண்ணும்போது நான் ஏசப்பா கூட பேச போகிறேன், அவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா, எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை தேடும் பொழுது, ப்ரேயர் பண்ணும் பொழுது ஒரு ஆசையோட நான் இந்த உலகத்தை படைச்ச ஒரு தேவன் கிட்ட பேச போறேன், அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, ஏன்னா எனக்காக உயிரையே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையா பாசமா ஆண்டவரை தேடணும்னு போனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல போய் என்ன கிடைக்க போகுது, இதை என்னால டேஸ்ட் பண்ணவே முடியலையே, அவரை தான் நான் பார்க்க முடியல, உணர முடியல, என்ன நான் இதுல ப்ரேயர் பண்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பாரு பிரேஸ், ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டா நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்டு தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டு பண்ணுற அட்வைஸு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜீசஸை நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறணும், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேதம் வாசிக்கிறது. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஜீசஸ் என்ன பேச போகிறாரு, எந்த வழியில் என்னை கைட் பண்ண போகிறாரு, எனக்கு நல்லது தான் அவர் செய்வார், ஒரு நாள் அவர் கெட்டதே எனக்கு பண்ண மாட்டார், என் ஃப்ரெண்டு நான் நல்லா இருக்கணும்னு தானே விருப்பப்படுவார் அப்படின்னு சொல்லி ஜீசஸை நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பைபிள் வாசிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரேஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா. நீங்கள் பேசுகிறத கேட்கும் போதே இன்னும் ஆசையாக இருக்குது. இது ஆக்சுவலாக பைபிள் தகப்பனின் அன்பு கடிதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பரலோகத்துலேருந்து ஒரு கிஃப்ட் நமக்கு வந்திருக்குப்பா, ஹெவன்லி ஃபாதர் நமக்காக அப்படியே ஒரு பாசமா ஒரு லெட்டர் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்க்கா. இப்ப நீங்க சொல்லும் போது அது நிஜமாவே உண்மை. இதை திறந்து படிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட முகமுகமாய் பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா கிடைக்கும்க்கா. அப்ப ஆசையா படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நம்ம பைபிள் படிக்கும் போது ஒரு நபர் கூட இப்ப நம்ம பேச போறோம், என்னை படைச்ச தேவன் என் கூட இப்ப பேச போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாட்ல போனோம்னா நிச்சயமா அது போரே அடிக்காது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் ஆண்டவரோட நம்ம உட்காந்து பேசுற மாதிரியே இருக்கும்லக்கா. கண்டிப்பா பிரேஸ். அப்படி நம்ம கிடைச்சிருக்கிற வாய்ப்புகளை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தணும். நிறைய பைபிள் வாசிக்கிறதுக்கு இந்த வாலிப வயசுல டைம் இருக்குது. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குனா போதும். இந்த டைம் நான் ஜீசஸ் கூட பேசுகிற டைம், இந்த காலையில் எந்திரிச்ச உடனே நான் நீதிமொழிகள் வாசிக்கிறது, இது நான் ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கிடணும். அப்போ அதை கரெக்டாக செய்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அப்போ நிறைய தருணங்களையும் வாய்ப்புகளையும் நம்ம கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணிடவே கூடாது பிரேஸ். வேதத்தில் கூட சிம்சோன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கான்.
அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது, நிறைய தருணங்கள் இருக்குது. ஆண்டவர் அவன் மேல நிறைய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த சிம்சோன் அதை உணர்ந்திருந்தாலும் அவன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்ளவே முடியல. அசட்டையா நினைக்கிறான். இது ஒரு பெண்ணை விரும்புறான். அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு அது எதிரா இருக்குது அந்த காரியம். அப்ப அவன் நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சிருந்தா கூட அதை அசால்ட்டா நினைக்கிறான். இந்த பெண்ணு தான் அவனுக்கு பெருசா தெரியுது, அந்த பெண்ணோடு கூட பழகுறது தான் அவனுக்கு பெருசா தெரியுது, அவனுடைய காதல் தான் அவனுக்கு பெருசா தெரியுது. ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற திட்டம் அவனுக்கு பெருசாவே தெரியல பிரேஸ். அதனால கடைசி நேரத்துல அவனோட கண்கள் பிடுங்கப்பட்டவனா, எல்லாருக்கும் கேலி பொருளா, எல்லாரும் கிண்டல் அடிச்சு பேசுகிற மாதிரி அவனோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கக்கூடிய, எல்லாரும் பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சிம்சோனோட வாழ்க்கை மாறிடுச்சு. அப்ப இந்த வாலிப வயதுல நமக்கு கிடைத்திருக்கிற தருணங்களை நம்ம அசால்ட்டா நினைக்காம, அதை அஜாக்கிரதையா விட்டுறாம, நமக்கு கிடைக்கிற நேரத்தை இயேசுவுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை 100% நிறைவேற்றுவதற்கு அது ஈஸியா இருக்கும் பிரேஸ். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நிச்சயமா அதை கேட்குற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னங்க, உங்களோட வாழ்க்கையிலையும் பேரண்ட்ஸ் சொல்றதுனால தான் நான் ஜெபம் பண்றேன், பேரண்ட்ஸ் சொல்றதுனால தான் நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரோட அதிக நேரம் செலவழிங்க. உங்களோட தனிமையில், உங்களோட கஷ்டமான நேரத்தில் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஆண்டவரை தேடுங்க. இந்த காலத்தில் ஆண்டவரை தேடலைன்னா எப்போயுமே தேட முடியாதுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற டைம், இந்த யங் ஸ்டேஜில். இப்போயே நான் பிஸின்னு அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து இருக்கிற காலம் இன்னும் பிஸியாக ஓடுகிற காலம் தாங்க. இப்போ இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு தான் இந்த நேரத்தை நான் செலவழிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவரோடு முகமுகமாய் பேசுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்கள் வாங்க. ஆண்டவர் மோசையோடு ஒரு சிநேகிதர் போல பேசின தேவன். நிச்சயமா நம்ம கூடயும் பேசுறதுக்கு ஆண்டவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா நம்ம அந்த டைமை கொடுக்கறதுக்கும், அவரை போய் மீட் பண்ணி அவர் சமூகத்துல அமர்ந்து இருக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோமா, அதுதான் நீங்க நம்ம சிந்திக்கணும். ஸோ உங்களோட டைமை அஜாக்கிரதையாவோ அசால்ட்டாவோ நீங்க வீணாவோ ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உண்மையா ஆண்டவர் சமூகத்துல உங்களோட நேரத்தை கொடுங்க. இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு நேரம் தாங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவரோட கிருபைகள் அதிகங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்ல ஃபேமிலிஸ் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஹெல்த்தை கொடுத்துருக்காங்க, அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம என்ன ரிட்டர்ன் தரது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கு. ரொம்ப ப்ரிசியஸான ஒன்று என்னன்னு தெரியுமாங்க? நம்ம கிட்ட இருக்க நேரம் தான். ஒரு நிமிஷம் கடந்து போயிடுச்சுன்னா அந்த நேரத்தை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா என்கிட்ட என்னோட நேரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட நேரத்தை விலைக்கரையமா ஆண்டவர்கிட்ட செலுத்துங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் கூட உட்காந்து தனிமையில நீங்க பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். எல்லாமே ஆண்டவரோட உட்காந்து ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து நீங்க பேசுற மாதிரி பேசலாம். இப்படி நீங்க ஆண்டவரோடு உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும்போது இந்த வாலிப வயசுல ஆண்டவரோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. நிச்சயமா நீங்க உங்களால பாவமும் செய்ய முடியாது. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாருங்க. அப்போ வேதம் வாசிக்கிறதும் சரி, பைபிள் படிக்கிறதும் சரி கடமைக்காக இருக்காது. ஆசையா ஜெபம் பண்ணுவோம், ஆசையா பைபிள் வாசிப்போம். இப்போ நான் என்னோட நேசரோட நான் பேச போறேன், என் நேசர்கிட்ட என்னோட பிரச்சனை, என்னோட தேவைகளை நான் சொல்ல போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆசையா நம்ம போவோங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமாக்கா? கண்டிப்பா பண்ணிடுவோம் பிரேஸ். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நேரத்துல கூட வேதத்தை வாசிக்கிறது, உம்மிடத்துல ஜெபிக்கிறது அப்பா அநேக நேரத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்குது சுவாமி. நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலக காரியங்கள்ல நாங்க எவ்வளோ ஆசையா செய்றோம், இந்த உலக காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்ப்பா. ஆனால் உமக்கு நாங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசையாய் உம்மை தேட, ஆசையாய் வேதத்தை வாசிக்க இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட அன்பினால நீங்கள் நிரப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்கள் வழி நடத்துகிற ஆவியானவராய் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள நீங்கள் இறங்கி கிரியை செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னா அது உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதுதான்ப்பா கிடைக்கும். அப்படி வேதத்தை வாசித்து அதன்படி வாழும் பொழுதுதான்ப்பா எங்களுக்கு கிடைக்கும். அதை புரிந்து கொண்ட வாலிபர்களாய் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உமக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆசீர்வாதமாய் கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த கிருபையை நாங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.